وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. إنا أنزلنا إليك كتاب الحق لتحكم بين الناس بما أراك الله ولا تكن للخائنين حسيبا واستغفر الله إن الله كان غفورا رحيما. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவருடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் நாம் இந்த உலகத்துல நடந்து கொள்வதற்கான பல நல்ல வணக்க வழிபாடுகளையும் பழக்க வழக்கங்களை சட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அவற்றில் மிக சிறந்த நல்ல செயல்கள், நல்ல நன்மைகள், வாழ்க்கையில மனிதன் பெற வேண்டிய பாக்கியங்கள், அபிவிருத்திகள் எல்லாத்தையும் தருவதற்கான சில வழிகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அதுல சில விஷயங்கள் நாம பெரிதாக எடுத்துக்கொள்ளாத சில விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா என்னென்ன குர்ஆனை ஹதீஸ் படித்து பார்க்கும் மனிதனுக்கு உலகத்துல வாழ்வதற்கு என்னென்ன தேவை. முதல்ல தண்ணி, மிகப்பெரிய பாக்கியம் தண்ணீர். அது போல மனிதனுக்கு பிள்ளைகள், மனை மக்கள், தோட்டம் துறவுகள், வியாபாரம் இதெல்லாம் தேவை. இவைகள் எல்லாம் மனிதனுக்கு கிடைக்கக்கூடியவைகள் பாக்கியம் உடையதாக, அதாவது தனக்கு அனுபவித்துக் கொள்வதற்காக பயன்பெறுவதற்குள்ளாக ஆகுவதற்கு முக்கியமான விதி அல்லாஹ் குர்ஆன் சொல்றது பாவ மன்னிப்பு தேடுதான். ஏன்னா நிறைய பொருளை தேடுவான், தேடி மர விரக்தியில இருப்பான். என்ன வாழ்க்கை இப்படி நிறைய பேர் இருக்கிறான். கட்டுக்கொலை புழைச்சிட்டு என்ன வாழ்க்கை, இந்த ஒரு ஜான் வயதுக்கு இப்படி எல்லாம் பாடுபடணுமா என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறான். அப்ப அவ்வளவு அழுத்துக் கொள்வார்கள். குழந்தை இல்லைன்னு தவம் பெற்று குழந்தை வச்சிருப்பான், பெத்த பிறகு ஏண்டா இவனை பெத்தான்பான். இவனுக்கு மேல ஒரு எதையா மரத்தை வச்சிருந்தா கூட மரம் பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவான். இப்படி என்னன்னா உலகத்துல பிறந்த பாக்கியங்கள் மனிதனுக்கு சாதகமாகவும் பாதகம் இருக்கிற பாக்குறோம். அப்ப கிடைக்கிற பொருள் நமக்கு சாதகமா இருப்பது நம்ம என்ன செய்யணும்டா, நாம் தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா அந்த மன்னிப்பு கேட்கிற பழக்கோசனை வந்துட்டா அவன் வாழ்க்கையில அவனுக்கு கிடைக்கக்கூடியவைகள் அவனுக்கு சாதகமாக, அதன் மூலமாக மனதுக்கு நிம்மதியாகவும் பயன்பெறக்கூடியதாக அவன் அமைக்கிறான். அதனால குர்ஆன்ல அடிக்கடி இஸ்திக்பாரை பத்தி நிறைய பாவம் சொல்றான். எல்லா நபிமார்களும் அவங்க செய்யற பிரச்சாரத்துல யாக்கோபு இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி சொல்லுவாங்க. என்னுடைய மக்களே, பாவத்துக்காக வருந்தி மன்னிப்பு துஆ கேளுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுடைய பாவத்தை விட்டு விட்டு நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய செய்தி பார்க்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று ஒரு நபி அல்லாஹ் சொல்றான். அப்படி தேடினீங்களா என்ன இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மனிதன் செய்யற தவறை விட அந்த தவறுக்காக யார் வருந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். தவறு செய்தவுடைய தவறை விட
அந்த தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கிறான் பாருங்க, அவன் மேல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் அதிகமா இருக்கு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால நாம தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கிற பழக்கம் மட்டும் வந்துட்டா தண்ணி கரெக்டா கிடைக்கும். தண்ணி மழை கடுமையா பெய்யுது, ஆனா பெய்யுற மழையினால சில நேரத்தில் என்ன செய்யணும், விவசாயம் காஞ்சி போயிருக்கும். அதனால அல்லாஹ் சொல்றான், காய்ந்து போன பூமியை நாம உயிர்ப்பித்து அதுக்கு நல்ல செழிப்பா வளர வைக்கிறோம் நம்ம தண்ணினால. அதே தண்ணி விவசாய தண்ணி இல்லைன்னு கவலைப்பட்டது போக தண்ணி கிடைச்சதுனாலே கவலைப்படுவான், அடிச்சுங்க போயிடலாங்கிறான். அப்ப கிடைக்க வேண்டிய தண்ணினால லாபம் இருக்கிறது, நஷ்டமும் ஏற்படுகிறது, வாழ்வும் இருக்கிறது, தாழ்வும் ஏற்படுகிறது. அதனால இதுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்ற ஷரத்து என்னன்னா, மனிதன் தவறுகளை உணர்கிற போது எப்பெல்லாம் மக்கள் ஒரு ஏரியாவில் அல்லாஹ்வுல ஊரை ஒட்டுமொத்தம் அழிக்க மாட்டாராம். எப்பண்டா அந்த ஊர்ல தவறு செய்து மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிற வரைக்கும் அழிக்க மாட்டாராம். ஒட்டுமொத்தம் ஒரு ஏரியாவே அல்ல அழின்னு சொன்னா அங்க யாரு அல்லாட்ட பாவம் இருக்க மாட்டான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய ஷரத்து இந்த மாதிரி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இருந்தா அந்த ஊரை அழிக்கிறது இல்லை. மாறாக அல்லாஹ் தஆலா பாவம் நீக்கிற மக்கள் இருந்தா அங்கு கிடைக்கிற மழை அவங்களுக்கு பாக்கியமான மழையாக, எவ்வளவு தேவையோ தேவை நேரத்தில் அல்லாஹ் அதிகமான மழையை கொடுப்பான். அது மாதிரி அல்லாஹ் சொல்றாரு, அம்வாலின் பனீன், பொருள் செல்வங்களையும் குழந்தை செல்வம் கொடுத்து உதவி செய்கிறார். அப்ப அல்லாஹ்வா கொடுக்கிற குழந்தை செல்வம், அல்லாஹ் பொருள் செல்வம் வரைக்கும் நிச்சயமாக நமக்கு அபிவிருத்தியாக பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி தோட்டம் துறவு எல்லாம் தருவதா வாக்களிக்கிறான். அதனால நாம இந்த உலகத்துல வாழும் போது தவறுக்காக மன்னிப்பு கேட்கிற பழக்கம் வர வேண்டும். சில பேர் பேசும்போது நம்மள்ட்ட நம்ம அகலாயில மன்னிப்புங்கிறதே இல்லைங்க அப்படின்னு சொன்னா அவன் பெரிய அயோக்கியம் போய் அர்த்தம், அவன் அல்லாவுடைய அவளை விட்டு ரொம்ப தூரமாக அர்த்தம். ஏன்னா மன்னிப்பு கேட்கிற பழக்கம் தான் அல்லாஹ் ரசூலுக்கு முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம். அதனால தவறு அவன் தவறுண்டா என்னது அது தெரியணும்ல. அல்லாஹ்வுடைய தூர் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நபியும் இருக்கிற காலம் எல்லாம் அந்த நபிகள் இருக்கும் போது அவர்களுக்கு எது நன்மை தீமை அல்லாஹ் சொல்லிடுவான். இதுதான் சரியானது, இது தவறானது அப்படி சொல்லி அந்த தவறுக்காக அந்த நன்மைக்கு அவர்கள் அல்லாஹ் கட்டுப்படுவதும் தவறை விட்டு நீக்கிக் கொள்வதும் ஒருவேளை தவறு தெரியாம செய்ய மன்னிக்கிற பழக்கம் அவள் வந்துருச்சு. இப்ப குரான் இல்ல, ஹதீஸும் இல்ல. குரான் இருக்குது, அல்லாஹ்வுடைய வஹி இல்லை, இன்னும் வராது, முடிஞ்சு போச்சு. அப்ப குரான் நமக்கு இருக்குது. அன்னைக்கு ஏதாவது புதுசா பிரச்சனை ஏற்படுது, அது தவறா ரைட்டா அப்படி சிந்திக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா நேரடியா வெளிப்படையா பார்த்துதான் முடிவு செய்ய முடியும். ஒரு தவறு இது தவறா ரைட்டா என்பதை அவர் செய்யக்கூடிய செயலை பார்த்து வார்த்தையை பார்த்து இதை நம்ப முடியும். உள்ளத்துல யாரும் ஒண்ணு சொல்ல முடியாது. அதனால தவறு என்ன சரி என்ன என்பதை நாம குரானை படிக்கும் போது, அந்த குரான் ஆட்சிகளை படிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாத கட்டங்கள்ல தீர்ப்பு வழங்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்கள், அதாவது அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை படிச்சவங்கள்ட்ட தான் மக்கள் கேட்டு வருவாங்க. அவங்க ஆய்வு செய்து அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கணும். ஒருவேளை ஆய்வு தவறா இருந்தால் அந்த ஆய்வு செய்ததுனால ஒரு நன்மை இருக்கு. ஒரு நல்ல ஆய்வு செய்து ஆலோசனை செய்து முடிவெடுத்துட்டாங்க, அது தவறா இருந்தாலும் ஒரு நன்மை கிடைக்கும். அது சரியா இருந்தா ரெண்டு நன்மை கிடைக்கும். அது சரியா தவிர எங்க தெரியும், மறுமையில தான். உலகத்துல குரான் இல்ல, குரான் கிடைக்காத சில விஷயத்தை ஆய்வு செய்யறாங்க. அது ஆய்வு அறிக்கை விடுகிற போது அந்த அறிக்கை தவறாக இருந்தால் அதற்கு ஒரு நன்மை. எப்ப ஆய்வு செய்து விட்டா, சும்மா கண்மூடித்தனமா சொன்னா இல்ல. அதனால இந்த உலக நம்ம குரானை படிச்சு பார்க்கும்போது தவறுகள், சில தவறுகளை பார்த்தா ஜீரணிக்க முடியாது. நமக்கு நம்ம அறிவுக்கும் நம்முடைய புற பார்வைக்கும் மிக தூரமா சில விஷயங்கள் தெரியும். ஆனா அல்லாஹ் சொன்ன அதுதான் சரி அப்படின்னு ஏற்றுக்கணும். அப்படி சில விஷயங்கள் அல்லாஹ் குரான் சொல்றான். அதாவது குரான்ல ஒரு வசனம் என்னடா, சூரத்து 100 அத்தியாயம் இருக்கு. அதுல அல்லாஹ் சொல்ற, யாரெல்லாம் நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்களை அவதூறு சொல்கிறார்களோ அவர்களுக்கு 70 அடி தசையடி கொடுக்க வேண்டும், தோல் அடிக்கணும் நல்லா சொல்றான். சவுதி அரேபியெல்லாம் பார்க்கலாம், எல்லாருக்கும் மக்களை கொண்டு வந்து அவன் அடிப்பான். அப்ப அவதூறு சொல்றது மிகப்பெரிய குற்றம். இதுல இன்னொரு ஆயத்துல சொல்றான், ஒரு சஹாபி என்ன செய்தார்டா, தன்னுடைய மனைவியோடு இன்னொருவன் தவறாக நடப்பதை பார்க்கிறார். அவரை கண்ணில் கண்டார். இத சொல்லும் போது அதுக்கு சாட்சி கொண்டு வரணும். சாட்சி கொண்டு வரலண்டா உலக்கு அடி அப்படிங்கிறாங்க. அப்ப அன்சாரி தலைவர் அவர் நபித்து கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, என் மனைவிட்டு ஒருத்தன் தவற நடக்கிறான், அதுக்கு நான் போய் சாட்சியை தேடிக்கணுமா, வெட்டி போட வந்தாள அப்படிங்கிறான். சொல்லிட்டு அப்படி போறான்.
அப்ப ரசூல் சொல்றாங்க, சவாத் உங்க தலைவருக்கான ரொம்ப ஆக்ரோஷமான ஆளு, ரொம்ப கோபமான ஆளு, ஆனா நான் அவரோட கோபக்காரன் அல்ல, என்னோட கோபக்காரன். என்ன சொல்ல வராங்க, நம்ம கோபம் எல்லாம் இருந்தாலும் அல்லாவுக்கு அது ரோஷமான விஷயம் தான், எனக்கு ரோஷம் தான். ஆனா நீங்க நினைக்கிறமா, நீங்க விஷயம் நினைக்கிற முடிவுக்கெல்லாம் தவறுக்கெல்லாம் அதுக்கு தீர்வு உங்ககிட்ட கிடையாது. அல்லாஹ் சொல்லணும். இஸ்லாம்ல விபச்சாரத்துக்கு மட்டும் 4 சாட்சி வேணும். அப்ப தன்னுடைய மனைவிட்டு வந்து பாட்டாண்டா அவன் தான் நல்ல சாட்சி, சந்தேகமே இல்லை. இருந்தாலும் அவன் 4 சாட்சி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வராட்டா இவனுக்கு மட்டும் என்ன சட்டம் வேறண்டா, அடுத்த பெண்ணை வந்து சொல்லிட்டான், அடுத்தவனை விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொன்னா அவன் 4 சாட்சி கொண்டு வரணும். அந்த 4 சாட்சிகள் சரியான சொல்லணும்னா இவருக்கு தண்டனை அடி. ஆனா கணவன் உன் மனைவி தப்பானதை பார்த்துட்டா அதுக்கு என்ன செய்யணும்டா, அவரே நின்று சொல்லணும், 4 தடவை நான் பார்த்தது உண்மை, நான் பார்த்தது உண்மை, நான் இப்படி சொல்லணும். அப்படி ஒருவேளை நான் பார்த்த தப்பா இருந்தா என் மீது அல்லாஹ் சாவுண்டாகட்டும் இப்படி சொல்லணும். அது மாதிரி அவளும் சொல்லணும். சொன்ன பிறகு அவளை பிரிச்சு விட்டுவாங்க கடல் மனைவியா. அப்ப 4 சாட்சி அவங்களே சொல்லிக்கணும், நான் பார்த்தது உண்மைதான், நான் பார்த்தவன் தப்பா இருந்தா ஏன் சாட்சி சாவுண்டாகட்டும், அவளும் சொல்லணும். சொல்லிட்டு பிரிச்சு விட்டோம். இதுதான் சட்டம். அவர் உண்மையை ஆத்திரப்படுறாரு. நம்ம யோசிச்சு பார்க்கும் போது அதுதான் சரியா தெரியுது. ஒரு மனைவியோட தவறு நடந்தான்னு சொன்னா ஊர்ல போய் ஆதரவு கூட்டிய முன்னாடி போயிட்டு சொல்லுவான், அப்படிதான் சொல்லி ஆகணும். அவன் 4 சாட்சி இல்லைண்டா இவங்க 2 பேருமே 4 தடவை சொல்லிட்டு போயிடணும். அப்ப பாருங்க, ஒரு கண்ணால பார்த்ததுக்கு என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் பரிகாரம் இல்லை. வேற என்ன, கணவன் மனைவியோட பிரிச்சு விட முடியும், அவ்வளவுதான். அவன் இப்படிதான் ரசூலுல்லாஹ் சேர்க்கிறாங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ் வருதுண்டா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த குழந்தை, அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும் இன்ன அடையாளம் கூட இருந்தால் அவள் தவறு நடந்தான் அர்த்தம். அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னாங்க. ஆனா ரசூல் எந்த அடையாளம் சொல்ல அந்த பிறந்தது பாருங்க. சஹாபி பெண்ணு, ஒரு சஹாபி ஒரு ஆண்ல 2 பேருக்கு மத்தியில் இப்படி பிரச்சனை நடந்து அந்த பெண்ணு அதை ஒத்துக்கல, நான் செய்யவே சத்தியம் வர பண்ணிட்டான். அப்ப இவன் நிலை என்ன மறுமையில் அது சத்தியம் பண்ணணும், நல்லா பிரிச்சு ரசூலுல்லாஹ் பிரிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப தவறு என்பதை நாம பார்த்து தவறா, இது பெரிய தவறா, அவ சரி அவெல்லாம் கிடையாது. அல்லாஹ் சொன்ன அது தவறு தான். அல்லாஹ் சொல்லிட்டா தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி பாடங்கள் குரான் நிறைய வருது. அது படிச்சு போக நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நாம செய்யற தவறுகளை என்னன்னு சொல்லி கணக்கு போட்டு பார்க்கணும். தவறுகளை பார்த்து விட்டு என்ன செய்யணும், அதுக்காக பரிகாரம் தேடணும். அப்ப தவறுக்கு பரிகாரம் தேட பழக்கத்து வந்துட்டா நாம குற்றமற்றவர்களாக ஆகிவிடலாம். உலகத்தை யாரும் தவறு செய்ய இருக்க முடியாதுங்க. நான் தவறே செய்ய மாட்டேன்னு சொன்னா அவனை கவனமா பார்த்துக்கணும், அவன் பெரிய தப்பு பண்ணுவான். அதனால தவறு செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா மனுஷனா இருந்தாலே தவறு மறதி என்ற 2 கிடைத்த படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால தவறுக்காக வருந்தி மன்னிக்கணும். இந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு செய்திகளை குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு நம்ம இந்த வானம், இந்த பூமி, கடல், திடல், மலை எல்லாமே நம்ம பிறகுக்கு முன்னாலே இருக்கு. அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டான். இன்னைக்கு என்ன செய்யணும், ஆய்வு பண்ணி கடல் கொந்தளிக்க போகுது, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி கடுமையான மழை வர, இப்படிதான் அவனை சொல்ல முடியும். மழை வர சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும், ஸ்கூல் லீவ் விடலாம், அது மாதிரி எதுவும் எப்படியே போகாதுன்னு சொல்லலாம். மழைக்காலங்கள்ல சருக வீட்டிலேயே தொழுகன்னு சொல்லலாம். இவ்வளவு சொல்ல முடியுமே தவிர யாராவது நான் மழை வராம பாதுகாப்பு சொல்ல முடியுமா? உலகத்தையும் அழிச்சிடும் சொல்லக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு. நான் இது வரும்போது ஒன்றும் பேச முடியாது அவரால். அப்ப இதெல்லாம் ஏன் வருது, என்ன யோசிக்கிறான், இந்த தென்கிழக்கு காற்று, மேற்கிழக்கு காற்று, வடகிழக்கு காற்று, இந்த கோயில் அந்த கோயில் எல்லாம் சொல்றான், புது புது பேரெல்லாம் சொல்றான், ஒரு கோயிலுக்கு ஒரு காற்று சொல்லிடுறான். அப்ப இந்த கடல் எப்போது இருக்கிற ஏன் இப்ப மட்டும் கொந்தளிக்கணும்? அப்ப எப்போது வானத்துல ஏன் இப்ப மட்டும் வேகமா அதிகம் மழை பெய்யணும்? அப்ப மக்கள் வேணா காண சொல்லிக்கலாம், ஏன்னா பள்ளத்தாக்கள் வீடு கட்டிட்டான், அவன் அங்க அப்படி சாச்சிட்டான், ஏச்சிக்கிட்டான், அப்படின்னு காண சொல்லி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. குர்ஆனை படிச்சு பார்த்தா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மக்கள் அல்லாஹ் போட்டு இந்த வழியில சரியா நடந்துட்டான். அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கான வழிய அவனே ஒரு மனுஷனை அனுப்பி அவருக்கு வேதத்தை வழங்கி அதை விளக்கி சொல்ல காட்டி தூதரை தந்திருக்கிறான்.
அந்த வழி இருக்குது. அந்த வழியில யாரெல்லாம் சரியாக நிலைத்து நிற்கிறார்களோ அந்த மக்களுக்கு சீரான மழை, தேவையான மழை, போதுமான தண்ணீரை தருவோம். அப்ப மழையில கிடைக்கிற தண்ணி நமக்கு சாதகமாக அமையணும்டா நம்மளோட வாழ்க்கையில நேர்மை, நிலையான வாழ்க்கை, சத்தியத்தை புரிஞ்சு அதுல உறுதியா இருக்கணும் என்பதை சொல்றான். அது தவறும் போதுதான் இந்த மாதிரிலாம் ஆகும். அப்ப எப்ப அல்லாஹ் இன்னொன்னு சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மனிதனையும் சமுதாயத்தையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை கழற்றி எடுப்பதில்லை. எதுவரை என்றால் அவர்கள் தங்களாகவே தங்களை மாற்றிக் கொள்ளாதவர் அல்லாஹ் மாற்றிக் கொள்வதில்லை. அப்ப மனுஷனுக்கு கிடைக்கிற பாக்கியங்கள், மனுஷனுக்கு வாய்ப்பு வசதிகள் எல்லாம் அதை அல்லாஹ் ஒருபோது அதை மாற்ற மாட்டான், அதை குறைக்க மாட்டான், அதிகமா தான் கொடுப்பான். ஆனால் மனிதன் அல்லாஹ் தந்த பாக்கியத்துக்கு கட்டுப்பட்டு ஒழுங்கா நேரம் நடக்கல என்று சொன்னா அவனுக்கு அல்லாஹ் மாறிடுறான். நமக்கு நம்ம மாதிரி சொல்லி காட்டுறான், நானும் மாறிடுவேன் அப்படி அந்த அர்த்தமா இல்ல. நமக்கு ஒழுங்கா சொல்றான், நீ ஒழுங்கா இல்லைன்னா உனக்காக எதையெல்லாம் தரப்பது ஒழுங்கா இருக்காது, அது ஏற்குமாறு ஆயிடும். அதனால நாட்டு நடக்கிற பெருமையான சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் எல்லாம் காரணம் மனிதர்கள் தான். நம்ம எல்லாரும் பழம் சொல்லுவோம், நல்லோருக்கு பெய்த மழை எல்லோருக்கும், இதை மட்டும் சொல்லுவாங்க. தீயோருக்கு பெய்யாத மழை நல்லவங்க யாராவது சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா குரான் சொல்லு. ஏன்னா ஒரு தடவை ரசூல் சொன்னாங்க, ஒரு காலத்துல காபத்துல்லா உடைக்கிறதுக்காக அவருடைய பெரிய படத்திரண்டு வரும். அவர் வரும்போது பைதா என்று ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட வரும்போது முதல்ல நிக்கிறவனையும் கடைசி நிக்கிறவனையும் பூமி விழுங்கிருந்தாங்க. ஆயிஷா எல்லாம் கேட்டாங்க, எல்லாம் தூதரே அது இடையில எத்தனை பேர் நல்ல இருப்பான், அங்க கடை வீதி இருக்குது, யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் சேர்ந்து விழுங்கிரும் அப்படின்னு ஆச்சரியம் கேட்கறாங்க. ஏன்னா கெட்டவனை விழுங்கினா பரவாயில்லை, அவன் சண்டை போட வந்தவன் விழுங்கினா பரவாயில்லை, நல்லவன் நிலை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா, எல்லோரையும் விழுங்கி விடும். ஆனால் மறுமையிலே அவன் எழுப்பப்படுகிற போது அவனுடைய நல்ல எண்ணம் இருந்து நல்ல எண்ணம் தோதுவாக தவறான நல்ல எழுப்புவான். அவன் எண்ணங்களுக்கு கூறிட்டான். அவன் தீயூருக்கு ஏற்படுற சோதனை நல்லவனுக்கு ஏற்படும். அதுக்கு வழி என்னன்னா, தீமையை தடுக்க நம்ம முயற்சி பண்ணணும். தீமையை தடுக்குவதற்காக ஆலோசனை செய்யணும். தீமை தடுப்பதற்காக ஒரு கூட்டம் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்தால்தான், அந்த தீமையை தடுக்கிறதுக்கு வேலை செய்தால்தான் இந்த மாதிரி சோதனை இல்லாம இருக்கும். குறைஞ்சபட்சம் அந்த சோதனை அல்லாஹ் பாதுகாப்பான். தீமையை நடக்கிற போது கண்டுக்காம இருந்தா ஒட்டுமொத்த சோதனை அழிச்சுன்னு சொல்றான். அதனால நாம செய்யற பாவங்கள் என்ன, தவறு என்பதை உணர்ந்து அதற்காக வருந்தி மன்னிப்புகிற பழக்கத்தை பார்த்து கொண்டு வரணும். அப்ப அல்லாஹ் நபியா சொல்றான், இன்னா அன்ஸல்னா இலைக கிதாபில் ஹக். நபியே, நான் உமக்கு சத்தியத்தோடு சேர்ந்த ஒரு புத்தகத்தை, வேதத்தை தந்திருக்கிறேன், இறக்கியிருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன் சத்தியம் சொல்லுவான். வானபூமி சத்தியம் படைச்சிருக்கிறேன், அது ரெண்டு சத்தியம் படைச்சிருக்கிறேன், சத்தியமான குர்ஆன் தந்திருக்கிறேன், சத்தியமொழி வச்சிருக்கிறேன். அவர் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையில சத்தியம் இணைஞ்சே இருக்கும். ஏன்னா போலியான வாழ்க்கை இல்ல. அல்லாஹ் தந்திர கிதாபு சத்தியமான கிதாப், அதுல எந்த தவறோ எந்த குறையோ இல்லாத ஒரு நூல். அதை நான் தந்திருக்கேன். ஏன் தெரியுமா? அலி தஹக்கும பைனன் நாஸ் பிமா அராக்கல்லாஹ். அல்லாஹ் உனக்கு எதை தந்திருக்கிறான் என சிந்தித்து தீர்ப்புலத்துக்காக தந்திருக்கிறேன். வலா தகுலில் ஹாயின ஹசீமா. எனவே வாதிப்பிரதிவாதி செய்து கொண்டு வர மக்களுக்கு நீ சாதகமாக, தவறாக தர்க்கம் செய்து வரக்கூடியவருக்கு சாதகமாக இருக்கிறாத அவன் சொல்றான். இது எப்ப அல்லாஹ் சொல்றான்டா, எல்லா காலத்திலையும் நல்லவனும் கெட்டவனும் கலந்திருக்கிறான். அதனால ஒரு மனிதனை பற்றிய நல்லது கெட்டது தெரிஞ்சு கொள்ளணும். அவ பெரும்பாலும் அல்ல குர்ஆன்ல இறக்குறது தெரிஞ்சு ரசூலா தெரிஞ்சிடும். ஆனா புற விஷயத்துல எப்படி தீர்ப்பு செய்யறது? அவன் இருக்கிற ஆதாரத்தை வச்சுதான். ஆதாரம் கிடைக்காதவன் ரொம்ப இல்லையாவது ரொம்ப அவனுக்கு ரெண்டு பேரும் ஆய்வு செய்து ஒரு முடிவு எடுத்துடணும், அவ்வளவுதான். இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, துஹமா என்று ஒருத்தர் இருந்தான், ரசூலா காலத்தில் இருந்தான். அவர் என்ன செய்தாருண்டா, ஒருவருடைய இரும்பு சட்டையை திருடி வீட்டுல வச்சிருந்தார். அதை என்ன செய்தார் சொன்னா, ஒரு யூத வீட்டுல ஒட்டி போட்டார். சில நேரத்துல தப்புன்றவங்க தப்ப செய்து அந்த தப்ப முழுமையா மறைக்காத அளவுக்கு சில விஷயம் நடந்து போயிடும். அதுல இருந்த மாவு என்ன செய்யிருக்குண்டா, அப்படியே ஒரு மாவு ஒரு சின்ன ஓட்டை அதுல அப்படியே அறைய விழுந்து போய் ஒரு அந்த அவங்க வீட்டு வரைக்கும் போயிருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தான் சொந்த காட்ட சொல்லிட்டு, நீ எல்லாம் அப்படி தூக்கிட்ட போய்
நான் செய்யலன்னு சொல்லுங்க. அப்ப என்ன செய்யணும்? அது எங்க இருக்குன்னு பார்க்கணும். இன்னார் வீட்டுல இருக்குது, இது அவரே சொல்றாரு. சில பேர் எங்க அப்பா குழுக்குள்ள என்ன சொல்லிடுவான், அவரே சொல்றது அங்க இருக்குன்னு. அப்ப ரசூல் தேடி பார்த்து அங்க இருக்கு. அப்ப அவன் யூத, இவங்க முஸ்லீம். அப்ப யூத இடத்துல கிடைச்ச உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கும்போது யாருக்கு சாதகமா இருக்குது, இவன் குற்றம் இல்லாம ஆயிட்டான். ஏன்னா இல்ல, அது அங்கதான் இருக்குது. அப்ப இந்த ஆயத்தால இருக்கிறான். எனக்கு எல்லாம் என்ன சொல்ல தெரியுமா? எல்லாம் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கணும். நீ தீர்ப்பு பண்ணிட்ட, அத தீர்ப்பு தவறு, நீ அல்லாட்ட பாவம் தேடுக பாருங்க. அல்லாவுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பி, அப்ப எப்படா வகி வரும், அந்த வகி வந்து அதை செயல்படுத்தினா எந்த குற்றமும் இல்லை. சில நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகி வராமலே சில விஷயத்தை முடிவெடுத்துறாங்க. ஏன்னா வகி உடனுடன் வரும், தாமதமா வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதருக்கு இந்த வகையில செய்வாங்க, தீர்ப்பு முடிவெடுத்துருவாங்க. அந்த முடிவு தவறா இருந்தா, அந்த மறுத்து ஆயத்து இறங்கல வச்சுக்கோங்க, அது சரிதான். எல்லா ஆயத்து இறங்கும் போதெல்லாம் ரசூலை சொல்லும் போதெல்லாம் நீ சரி சரி சொல்லல, தப்பு ரைட்டு சொல்ல இறக்க மாட்டான் ஆயத்து. அப்ப எப்ப தவறோம் அப்ப மட்டும் அல்லாஹ் ஆயத்து இறக்கிடுவான். அவங்க செய்த செயல்களை அல்லாஹ் ஒன்னும் கண்டிக்காம மறுக்காம இருந்தா அல்ல ரைட். வகியில ரசூலை சொல்றாங்க, சில சந்தர்ப்பங்கள்ல வகி வராமே சொல்லி இருந்தாலும் அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டா அதுதான் வகி. தவறு சொல்லி உதாரணம் என்னன்னு, இந்த நயவஞ்சி இருக்கான் பாருங்க, இந்த நயவஞ்சிய மாதிரி பெரிய அயோக்கியம் யாரு கிடையாது. அவனை கண்டுபிடிக்கணும். இந்த உள்ளு ஒண்ணும் புறவனும் பேசுறவங்க அவனால சமுதாயத்துல பெரிய சீரழிவு. உள்ளமும் புறம் அகமும் புறமும் ஒரே மாதிரி இருந்தா தான் நல்லது. அது மாதிரி ஆட்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடி வச்சுங்க, அந்த சமுதாயம் வீணா போயிடும். அது தனிப்பட்ட, அதாவது ஒரு ஊர ஆட்சியா இருந்தாலும், ஊரோட நாடு ஆட்சியா இருந்தாலும், ஒரு ஏரியா ஆட்சியா இருந்தாலும், வீட்டு ஆட்சி எது மாதிரி சொல்லிட்டான், நயவஞ்சகத்தனமா நடந்துகிட்டு அது வீணா போயிடும். ஏண்டா அவன் கடைசி வரை நடிப்பான். அப்துல்லா உபை என்று நயவஞ்சகன் தான். அவன் முதல்ல நபி ஸல்லல்லாஹு மக்கா மதீனா போறதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு ரொம்ப செல்வாக்கா இருந்தான். ரசூலுல்லாஹ் போன பிறகு அவன் செல்வா குறைஞ்சோன்னு அவன் உள்ளத்துல ஒரு வகையான போராம குழந்துச்சு. அதுல இருந்து எதிராக ஏதாவது செய்யணுமா செய்ய திட்டம் போடுவான். ஆனா அதை காட்ட மாட்டான். ஏன் ரெண்டு பக்கம் நல்ல மாதிரி காட்டணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இடத்தில் பண்ணுவான். இப்படி பல பண்ணிருக்கிறான். ஒரு தடவை அவன் சாவ போற நேரத்தை என்ன செய்யறான்னு பாருங்க. எப்போ சாவ போறவன் நடிக்கிறான் பாருங்க. அவன் மவனை கூப்பிட்டு, அவன் மவன் இஸ்லாத்தை வந்துட்டார். அவன்கிட்ட சொல்றாரே, நீ நான் செத்துட்டேன்டா, நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அணிஞ்சிருக்கிற அந்த ஆடை சட்டையை வாங்கிட்டு வந்து எனக்கு கஃபன் போடணும். எப்படி சொல்றான் பாருங்க. இது யாருமே சஹாபா கூட சொல்லல. உமர் இருந்தாலும் ரசூல் வீட்டுல அடக்கத்துக்கு இடமா கிடைக்குமான்னு கேட்டாங்களே தவிர இப்படி சொல்லல. ஆனா பாரு அவன் எப்படி சொல்றான் பாருங்க, நான் மூத்தாரோட நீ வாங்கிட்டு வந்துடணும். அது வாங்கிட்டு மட்டும் இல்ல, அவர் தான் எனக்கு தொலை வைக்கணும். எப்படி விஷயத்து பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே ரொம்ப நைசாரப்புல உள்ளவங்க, எதையே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அவர் வந்து சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கொடுக்குறாங்க, சட்டையை கொடுத்துறாங்க, கொடுத்து தொலை வைக்க போறாங்க. அப்ப உமர் இருந்தா செய்றாங்க, அவர் சட்டையை பிடிச்சிட்டு, எங்கெங்க போறிய, அவன் யார் தெரியுமில்ல, அவர் உமர் சொல்றாங்க, அவன் நமக்கு பெரிய துரோகி, பல சந்தர்ப்பத்தில் நமக்கு தீங்கிழைச்சிருக்கிறான், அவன் காபிர், நீங்க போக கூடாதுறான். அவன் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான்ல. இதெல்லாம் ரசூல் அல்லாஹ் இருக்கிற ஆயத்தை படிச்சு காட்டுறாங்க. அதுல ரசூலுல்லாஹ் சொல்ற பாருங்க, அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமில்ல, நீ 70 தடவை மன்னிப்பு கேட்டாலும் சரிதான், அது அல்லாஹ் தான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். 71 தடவை கேட்டுப்பா, 70 விட அதிகமா கேட்டுப்பா வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. தொழுகை வச்சிடறாங்க. தொழுகை வச்ச உடனே அல்லாஹ் தஆலா கண்டிச்சிருக்கிறான், நீ எப்படி போய் தொழு வச்ச, அவன் அல்லாஹ் ரசூலை மறுத்தவன், நீ தொழு வச்ச தவறு அப்படி இருக்கிறான் பாருங்க. இப்ப இந்த ஆயத்தை என்ன காட்டுது, வஹி இறங்கிட்டு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி இருந்தும் கூட வஹி வரதுக்கு முந்தி ஒரு விஷயத்தை முடிவு செய்யிட்டாங்க. அதெல்லாம் அல்லாஹ் சரி பரவாயில்ல போன விட்டான், இல்ல கண்டிச்சிருக்கான். இந்த குர்ஆன்ல வந்துங்க நிறைய விஷயங்கள் இப்ப ஆயத்து படிச்சு பார்த்தா அல்லாஹ் ரசூலை கண்டிச்சு நிறைய ஆயத்துல இருக்கு. அப்ப இதுவே குர்ஆன் வந்து அல்லாஹ்வுல வந்திருக்கிற வேதத்துக்கு அடுத்த அடையாளம். ஏன்னா ஒருவரை பத்தி குறைய ஒரு சொல்லிவிட ஆசைப்பட மாட்டாங்க. அப்ப இது அல்லாஹ் ரசூலை கண்டிச்ச நிறைய ஆயத்திலும் குர்ஆன்ல இருக்கு. அப்ப இந்த இதுல எதை காட்டுன்னு சொன்னா, மனிதர் உலகத்துல வாழும்போது தவறு எது சரி எது என்பதை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் வஹி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு உமர் ஆட்சி காலத்துல அடிக்கடி சொல்ற வார்த்தை, மக்கள் எல்லாம் கூட சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற வரைக்கும் அவங்க சொல்றதான் சட்டம். ஏன்னா வஹி. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல,
நாம இப்ப நமக்கு மத்தியில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைக்கு நாம சில தீர்வு எடுக்க போறோம். அப்படி தீர்வு ஆலோசனை செய்து எடுப்போம். அப்படி எடுக்கிற முடிவு தவறா இருந்தாலும் அதுக்கு நன்மை உண்டு. ஏன்னா நம்ம எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டோம், தனி மனுஷன் சேராது. அப்படி இல்ல ஒரு தனி மனுஷன் எடுத்துட்டான்னு சொன்னா அது தவறா இருந்தா அவனுக்கு குற்றாது. அதனால நம்ம இது செய்தாலும் ஆலோசனை செய்தே முடிவெடுப்போம்னு சொல்றாங்க. ஆலோசனை முடிவெடுத்தாலும் தவறாதான் போகும், ரைட்டா தான் போகும். அப்ப எல்லா ஆலோசனையும் கரெக்டா செய்யும்னு அர்த்தம் முடியாது. தவறு, அந்த ஆலோசனையில தவறும் வரலாம். இருந்தாலும் ஆலோசனை செய்து முடிவெடுத்து அது குற்றம் இல்லை, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய பார்வையில் குற்றம் இல்லை, அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். பல தடவை உங்களுக்கு சொன்ன சம்பவம் தான். ஏன்னா சில சம்பவங்கள் நம்ம அடிக்கடி திரும்ப செய்யணும். அதுதான் சம்பவங்கள் தான் நம்ம ஈமானுக்கு உரம், விருந்து, மருந்து. அப்ப இதே உமர் தான். உமர் இந்த விஷயத்துல நிறைய குர்ஆன் ஆயத்து சாதகமா இறங்கியிருக்கு. பத்ர் போர்க்கும் தெரியும், அதுல எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணாங்க. அப்ப ஆலோசனை பண்ண 3 பேர்ட்ட முக்கியமா வச்சுட்டாங்க. ரசூல் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணாங்க, கூட்டுவாங்க. எல்லாத்தையும் கூட்டினா கூட ஆலோசனை முக்கியமா ஆற்றப்படும் முதல்ல அவங்க கேட்பாங்க. 2வது உமர் ஸல்லல்லாஹு. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பாடம் இருக்கு. ஆலோசனை கூட சும்மா நம்ம சொல்றதா கேட்டு போவாங்க, அது இல்ல ஆலோசனை. சில எப்போ 2 ரூபா வச்சிருப்பாங்க, அவன் சொன்னதெல்லாம் சரின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு முடிவுக்கு பெரிய சிறப்பு கிடையாது. ஆலோசனை அபூபக்கர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னோன்னு ஏத்துக்கிட்டவங்க. உமர் யாரு? ரசூலுல்லாஹ் தலையை வெட்டி எடுத்துடணும், அப்பதான் சமுதாயத்துக்கு நல்ல வாழ்வுன்னு சொல்லி நினைச்சவங்க. இருந்தாலும் குர்ஆன் ஆயத்தை காதை விழுந்த உடனே மாறிட்டாங்க. அதனால அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்தமா தலை வெட்டின்னு சொன்ன ஆடு, ரசூலுல்லாஹ் தலை வெட்டுன்னு சொன்ன அதே ஆடு. அதுக்கு பிறகு எப்படி மாறினாங்கன்னு அவங்க மாதிரி யாரும் வரலாறு படிக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்தம் யார் சொல்ல அவங்களை வெட்டிடுவோம்னு சொல்லக்கூடிய ஆள். அப்ப இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலாட்டையும் கேட்பாங்க. 2 பேர்ட்டையும் ஆலோசனை சில பழக்கம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பதில் போற சரி ஆலோசனை கேட்ட உடனே அவங்க நம்ம இலகலான சொன்னாங்க, அவங்க நம்ம மக்கள் நம்ம விட்டுடுவாங்க, அவங்கள முற்றுவோம், அவங்களோட அபராதம் ஏதாவது வாங்கிட்டு விட்டுருவோம், வீட்டு தொகையா வாங்கிட்டு. உமர்ட்ட கேட்டாங்க, அவங்க நமக்கு எதிரி, நம்மளை தொல்லை கொடுத்த வெட்டிடுட்டாங்க. இன்னொரு சார்ந்த கத்தாம சார்ந்த அவங்க கேட்டாங்க, என்ன செய்வோம்? இவங்க எல்லாம் ஒரு நெருப்பு குழி, ஒரு குழி தோண்டி நெருப்பு தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டு செய்தாங்க. அபூபக்கர் ஆலோசனை பிரகாரம் முடிவெடுத்தாங்க. பாருங்க, வகி இறங்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த ஒருவர் அபூபக்கர். அப்ப ஆலோசனை செய்யும் போது ரசூலுல்லாஹ் ஆலோசனை முடிவெடுக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? நீ முடிவெடுத்த இந்த முடிவு இருக்கிற, நீ அற்ப பொருளை விரும்பி விட்டாய். துரீதுன அர்மத் துன்யா, உலகத்திலே அற்ப பொருளை நீங்கள் விரும்பி விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய உலகத்து வரலாற்றிலேயே தலைவரான பிறந்த வசதியாக்குவாங்க. நம்மளாம் பாக்குறோம், தலைவர் பொறுப்பு வந்தோட நல்ல ஒரு வசதியாய்ப்போட வந்துருவாங்க எல்லா விஷயத்திலையும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தலைவரான பிறந்த ஏழை ஆயிட்டாங்க. அப்படி இருக்க ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டது மட்டும் இல்ல, கொஞ்சம் இருந்த சொத்தை கூட என்ன சொல்லிட்டு விட்டாங்க, நான் மூத்த ஆயிட்டா எனக்கு ஏதாவது சொத்து புதிய சேர்த்துட்டான். இப்படி ஒரு தலைவர் பார்க்கவே முடியாது. அதனால ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் மூத்தா போற பிறகு அவங்க கிட்ட போய், எங்க வாப்பு சொத்து இருச்சுல, நான் ஒரு வாரிசு இருக்கேன் தாங்கன்னு கேட்டாங்க. அவங்க தரப்படியா கேட்டாங்க. வாழ்க்கை படிச்சு பாருங்க. ஃபாத்திமா மேல மிகப்பெரிய மரியாதை, ரசூலுல்லாஹ் மகள்ல அதையும் சொல்லிட்டாங்க, நீங்க எங்க சொத்து இதை எது வேணும் தருவேன். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் மாறு செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுடைய நான் மூத்தா போயிட்டா என் சொத்துல பைத்துல் மால்னு சொல்லிட்டாங்க, ஆனா அவங்க தர முடியாது. அதனால கோபப்பட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட பையத்தை பண்ணலையாம். யாரு? ஃபாத்திமா ஊத்தார வரைக்கும். அந்த மாதிரி எல்லா மனசு ஏற்படத்தான் செய்யும். அப்ப அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், துரீதுன அர்தத் துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆখিরা. நீங்க உலகத்தை அற்ப பொருளை விரும்பிட்டீங்க, அல்லாஹ் மறுமையை நாடுறான். இந்த ஆயத்து இறங்கின உடனே உண்மையை நம்ம யோசிச்சு பாருங்களேன். சாதாரண நம்முடைய புற யோசிச்சு பார்த்தா அல்லாஹ்வோட சூழல் எடுத்த முடியுது அல்ல அப்படி. ஏன்னா அபூபக்கர் சொன்ன ஆலோசனை எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாம் கொள்றதுல என்ன கிடைக்க போகுது, அவங்களை விட்டுட்டா அவங்க திருந்த வாய்ப்பு இருக்கு. நம்ம மக்கள் மதீனாக்கு வந்திருக்கிறோம், நம்ம நிறைய வறுமையா இருக்கிறோம், கஷ்டமா இருக்கிறோம், அப்ப காசு கிடைச்ச மாதிரி இருக்கும். 2 லாபத்தை சொன்னாங்க. உமர் சொன்னதுல ஒரு லாபம் கூட நம்ம அறிக்கை தெரியுது, வெட்டிடணும், அவ்வளவுதான். அவங்க எல்லாம் தீர்த்து விடணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே உலகத்துல ஒரு சட்டம் நான் வச்சிருக்கிறேன். என்ன சட்டம்டா? கைதிகள்கிட்ட அவங்க ஈட்டு தொகை வாங்கலாம்னு சட்டம் இருக்கு. அப்படி சட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நீ எடுத்து இந்த முடிவிற்கு உன்னை கடுமையாக தண்டித்திருப்பேன். இது குர்ஆன்ல இருக்கு. இந்த ஆயத்து இறங்கின உடனே அபூபக்கரும் ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டு இருக்கிறாங்க.
அப்ப உமர் எங்க அழுதுட்டு இருக்கீங்க, காண சொல்லுங்கன்னு கேட்கறான். நான் சேர்ந்து கூட அழுகுற மாதிரியா இருப்பேன் சொல்லுங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றான், அவங்க உமரே, நாங்க எடுத்த முடிவுக்கு நாங்கள் அழிக்கப்படுவோம் என்ற ஒன்னத்தோட நாங்கள் அழிக்கப்பட்டு போறோம். நம்ம அறிவுக்கு நம்ம சிந்தனைக்கு சில விஷயங்கள் சரியாக இருந்தாலும் அல்லாஹும் ரசூலும் எடுத்த முடிவு இருக்குதா, அதுதான் உண்மை, அதுக்கு நம்ம கட்டுப்படணும். அதனால வாழ்க்கையில எப்போது நம்ம என்ன எதை சொன்னாலும் செய்தாலும் இது தவறா சரியா என்பதை முடிந்த வரைக்கும் நல்ல ஆலோசித்து அதுல சரியா தெரிஞ்சு செய்யணும். அப்படி நம்ம தெரியாம செய்துட்டோம், மனுஷன்தான் மனிதன் தப்பு செய்தா செய்வாங்க, வேணும் செய்வாங்க, தவறா செய்வாங்க. ஆனா செய்தவர்கள் அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்கிற பழக்கம் வந்துட்டா அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரனா மாறிடுறான். அவன் உலகத்துல வாழ்ற காலம் வரைக்கும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதி எல்லா நிலைகளும் அல்லாஹ்வுடைய அருளோடு கலந்தா மாறிடும். ஆனா நம்ம ஒவ்வொருவரும் உலகத்துல வாழும்போது நம்முடைய தவறுகள் என்ன என்று தெரிந்து அதற்காக வருந்தி மன்னிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்டா நாம் உலகத்தில் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்தினால் வறுமையில் அல்லாஹ்விடத்துல உயர்ந்த சுருக்கத்தை பெரிய பார்த்து பெற முடியும். அல்லாஹ் அத்தகைய நல்ல பழக்க வழக்கத்தை தந்தார். நம்முடைய தவறை உணர்ந்து மன்னிக்கிற மக்களை ஆக்கியல்வாராக பாரக்குல்லாஹி விளங்குகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் மாலையிலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி 100 தடவை சொல்வாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வே நான் பாவத்திற்காக அவரது மன்னிப்பு கேட்கிறேன், வ அத்தூபு இலைஹி நான் செய்த தவறை விட்டு திரும்பி வருகிறேன். ஒவ்வொரு நாள் 100 தடவை சொல்றது மட்டுமில்லை, நிறைய செய்தாங்க. அது மாதிரி நம்மளும் காலையில் மாலையில் செய்யணும். ஆனா சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லாம நம்ம மன்னிப்பு கேட்கும் போது நான் என்ன தவறு செய்திருக்கிறேன்னு நினைச்சு அது சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படி தெரிஞ்சுட்டா நிறைய திருந்திக்கும். நிறைய பேர் தவறு செய்யற திருந்ததே இல்லை. நம்ம பார்ப்பாங்க, நிறைய பேர் தவறு செய்யறாங்க, அந்த தவறுனே நினைக்கிறது இல்லை, அவன் நினைக்காதனால திருந்தவும் இல்லை. அவ என்ன எப்போதுமே தவறுண்டா என்ன அப்படின்னு தெரிஞ்சிடணும். அப்படி தவற உணர்ந்துட்டா நம்ம அதுக்காக மன்னிப்பு கேட்போம். உதாரணமா அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப சொன்னாங்க, நம்ம ஜும்மால வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், என் மெம்பர்ல ஏறினப்போது வந்தா ஜும்மா இல்லை. நிறைய பேர் அப்படித்தான் வராங்க. அதனால கொஞ்சம் உட்காருங்க, தொழுது உடனே ஓடாதீங்க. நாள் யாரும் தேடி நான் பெருசை கொண்டு போயிட்டு சொல்லணும் தெரியல. அதனால எல்லாரும் இதுதான் என்ன வாழ்க்கைன்னு சொல்லாத ஆள் ரொம்ப கம்மி. அது அப்படித்தான் உண்மையிலே இந்த வாழ்க்கை இருக்குது, அற்ப வாழ்க்கை தான். அதனால கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க, நாம் என்ன தப்பு செய்தோ என்ன ரைட் செய்தோ. அல்லாஹ்வுடைய தூதருடைய பாடம் சஹாபாக்கா பாருங்க, அவங்க எப்படிலாம் தவற உணர்ந்தாங்க. நம்ம பல சம்பவம் சொல்றாங்க. முக்கியமா அபூபக்கர் உமரை சொல்லிட்டே இருக்கணும். ஏண்டா அவங்கதான் சிறந்தவங்க. எந்த அளவுக்கு சிறந்தவங்க? அல்லாஹ்வுடைய தூதரின் வாயினால் சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்டவர்கள். அபூபக்கர் என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையில எத்தனை சொர்க்க வாசலுக்கு அத்தனை சொர்க்க வாசலுக்கு போக தகுதியா ஒரு மனுஷன் இருந்தாருன்னா இடம் சொன்னாங்க, சதகாக்கு இந்த நன்மை, இந்த சொர்க்கம், நோன்புக்கு இந்த சொர்க்கம், தொழுகைக்கு இந்த எப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படி எல்லா சொன்னா அபூபக்கர் இப்படி ஒரு சொர்க்கத்துக்கு போக யாரா இருப்பாங்களான்னு அபூபக்கர் அதுக்கு நீ தான் தகுதியா நினைக்கிறேன்டா. அப்படிப்பட்ட அபூபக்கர் தாவாவுக்கும் உமருக்கு ஒரு சின்ன சண்டை நடக்கும். சண்டை எப்போ வர்றதானே மனுஷன் சண்டை என்பது வாழ்க்கையில பேச்சுல வரதா செய்யும். சண்டை முடிஞ்சிச்சு. சண்டை முடிஞ்ச பிறகு பாருங்க, உடனே அந்த நல்ல உள்ளங்கள் பாருங்க. இதுதான் சில பேர் பேசிட்டு ஒரு வருஷத்துக்கு முந்தி உள்ளது இப்ப சொல்றான், போன வருஷம் என்ன சொன்னான் தெரியுமா, இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கிறான். நிறைய பொறுப்புள்ள சொல்ல கேட்டுக்கிறேன், போனவன்னு சொன்னாரா வெளியில் நின்று, அதனால அவரெல்லாம் விடக்கூடாது அப்படி நிறைய பேர் இருக்கிறான். அப்ப தவற அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அபூபக்கர் அதை உடனே என்ன செய்தாங்கடா, உமர் கோவத்தோட போறாரு, பின்னாலே கூட போய் வீட்டுக்கிட்ட போயிட்டாரு. போனோட உமர் இடத்துல கோபக்காரல அந்த கோபத்துல கதவு டப்பு அடைச்சிட்டாரு. நமக்கு என்ன வரும், கதவை மூடுனா கோபம் கடுமையா வந்துடும். வீட்டுக்கு போன கதவு போயிட்டாங்க, அது பெரிய தவறா நினைச்சு பல பேர்ட்ட சொல்லிடுவோம். ஆனா அபூபக்கர் இருந்தால கதவை மூடுன உடனே கவலைப்படுறாங்க, ஆஹா மன்னிப்பு கேட்டு மன்னிக்க மாட்டேன்னு போயிட்டாரு. என்ன நடந்துன்னா அதில் வரல, என்ன வந்திருக்கும் போது அவங்க நம்மள மாதிரி சொல்ல போறாங்க, ஏதோ நடந்திருக்கும், ஒரு சின்ன வார்த்தை பண்ண பேர் வந்திருக்கும். உடனே என்ன செய்யறாரு, வீட்டுக்கு போகாம நேர ரசூல் ஸல்லல்லாஹு தேடி வர்றாரு. அவன் தேடி வரும்போது எப்படி வராரா, ஹதீஸ் அப்படி வருது, வேஷ தூக்கி பிடிச்சிக்கிட்டே வராராம். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அபூ தர்தா கூட இருந்தாரா, உங்க கூட்டாளி ஒரு மாதிரி போதம் பார்த்த மாதிரி வராரு, என்னன்னு தெரியல.
வந்த உடனே சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் உமருக்கும் ஒரு சின்ன தகராறு, நான் மன்னிப்பு கேட்டேன், அவர் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் அவனை மன்னிக்கட்டும் அப்படின்னு 3 தடவை சொன்னார் ஈஸ்வரன். சொல்லிட்டு அவர் உட்கார்ந்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்சுக்கிட்டு சொன்னா கண்டிப்பா மன்னிப்பு கிடைத்தா செய்யும். அவர் இருக்கும் போதே நல்ல உள்ளங்கள். கோபத்தோட போனார்ல, கோபம் தெரிஞ்சிருச்சு. நம்மளால முரட்டு கோபம் இல்லை, அந்த கோபத்திலே இருக்கிற அந்த மாதிரி கிடையாது. அந்த கோபம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா முரட்டு கோபத்துல பாக்குறேன் சில பேர் போனா அப்படி நம்மளோட பார்க்க மாட்டாங்க. சண்டை வந்து வச்சுக்கலாம், நம்மளையும் பார்க்க மாட்டாங்க, வீட்டையும் பார்க்க மாட்டாங்க. அப்படி திரும்பி இப்படி போவாங்க. அப்படி ஆள் என்ன இருக்காங்க. அவன் ஏன்னா அந்த கோபம் அவ்வளவு வைராக்கிய சில பேருக்கு என்னமோ தான் தப்பு செய்யாத மாதிரி. அவங்க தவற யோசிச்சு பார்த்தாங்கண்டா, சில பேர் சிலரை திட்டுனா வரம்பு மீறி திட்டுவாங்க. அதுவும் என் காலை கேட்டு அதே ஆளு அவரை ஒரு குறை சொல்லிட்டு வச்சுக்க தாங்க மாட்டேங்கிறான், தான் செய்து ரைட் நினைக்கிறான். அப்போ அவங்க சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க. உமர் என்ன செய்தாங்க, அவனை கதவு கூட்டிட்டோமே, அவங்க மனசுல ஒரு சஞ்சலம் வந்துருச்சு. அவன் மன்னிப்பு கட்டு மன்னிக்கலையேன்னு செய்யறாங்க. அவங்க வீட்டை தேடி போறாங்க. பாருங்க, யோசி பாருங்க, சின்ன தவறு நடந்தத நம்மளும் கண்டுக்கவே மாட்டோம். போய் சொன்ன எப்படி இப்படி பேசிட்ட, அதை பத்தி என்ன அவன் பேச தெரியுமா, உடனே நம்மள படைக்கிடுவான். அவன் எல்லாம் சொல்ல தெரியுமா, அதை கண்டுக்கலம்பா. அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்து இதை அவங்க உடனே அவங்க வீட்டுல போனா அவங்க இல்லை. அப்ப என்ன நினைச்சாங்க, இங்க அங்கதான் இருப்பாங்க. அங்க நம்ம தெரியுமில்ல, இவர் எங்க இருப்பாரு அவருக்கு சொல்லிடலாம். அப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுல இருப்பா, அங்க வர்றாங்க. வரும்போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படி ஒரு மாறிச்சு. முகம் மாறின உடனே அப்படி கோபத்தோட பாக்குறாங்க. அப்படி கோபத்தோட பார்த்த உடனே சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் உள்ளங்கள் என்ன உள்ளங்க உடனே வந்து மண்டி போட்டு அவங்க எல்லாரும் ரசூலுல்லாஹ் கோபப்படுறாங்க. அவன் கோபப்படுறதை பார்த்த உடனே அவங்க ஓடி மண்டி போட்டு, அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் தப்பு பண்ணேன். இவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க. நம்ம நினைப்போம் மாட்டிட்டியா, மரியாதை அப்ப மன்னிப்பு கேட்டல விட வேண்டியதானே அப்படி நினைப்போம், சந்தோஷப்படுவோம். ஆனா சந்தோஷப்படல. வண்டிக்கால் போட்டு, அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் தப்பு பண்ணேன், எனக்கு தண்டனை விடுகிறார். ரசூல் அதெல்லாம் கண்டுக்கல. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உமரே, அபூபக்கர் யார் தெரியுமா? அதான் சில நேரங்கள் அபூபக்கர் செய்து தவறு சொல்லிக்கிறாங்க, அது சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல எதை நியாயப்படுத்துறாங்கண்டா, அவர் காணத்துல சொல்றாரு, அபூபக்கர் யார் தெரியுமா? நீங்கள் எல்லாம் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன போது என்னை மறுத்தீர்கள், வெறுத்தீர்கள், துற வீடு நாடு விட்டு கடந்துனீங்க. ஆனா அவர் உடனே ஏத்துக்கிட்டார். எனக்கு பல தொல்லை கொடுத்தீங்க, ஆனா அவர் தன்னுடைய பொருளெல்லாம் கொடுத்து எனக்கு உதவி செய்தாரு. அப்படிப்பட்ட ஆளையா தொல்லை கொடுத்தீங்க. அதுக்கு பிறகு அந்த ஹதீஸ் விளக்கத்துல அது பிறகு அவங்க விஷயத்துல யாருமே அவங்களை நோய் நடந்துக்க மாட்டாங்களாம். பாருங்க, இப்ப எதுக்காக மன்னிப்பு நடந்த விஷயம் என்ன? அப்ப இந்த விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன என்ன ஹதீஸ்லாம் இல்ல, என்ன நடந்துச்சு இல்ல, சண்டை போட்டாங்களா, அடிச்ச பேசணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆக தவறு நினைக்கிறார் அவர். இது மாதிரி நம்ம உள்ளத்துல வரணும். தவறுக்கு ரசூல் அழகான விளக்கம் சொல்லிருந்தாங்க, நன்மைக்கும் தீமைக்கும். எது நன்மை? எதை செய்தால் உங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் வருகிறதோ அதான் ஈமான். எதை செய்யும் போது உள்ளத்துல உங்களுக்கு ஒரு வகையான நிழல் ஏற்படுகிறதோ, உடல் ஏற்படுகிறதோ, அதெல்லாம் தீமைண்டாங்க. அப்படி தீமை வரும்போது நீங்க யார்ட்டையும் போய் தீர்ப்புலாம் கேட்காதீங்க. நிறைய பேர் செய்வான மாத்தி விட்டுருவாங்க. உதாரணம், அவ்வப்போது ஒரு ஆள்கிட்ட, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், கதவு மூடிட்டாரு சொல்லி வச்சுக்கல, நம்மள என்ன சொல்லுவோம், கதவு மூட்டாரா, மனசனே இல்லைங்க, நீங்க எவ்வளவு அழகாம மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க, அவன்கிட்ட பேசாதீங்க, திருப்பி தூக்கி கூட விட்டுருவான். இதான் மனசு சுபாவம். ஆனா என்ன சொல்லுவோம், உங்க உள்ளத்தோட நீங்க ஃபத்வா தீர்ப்பு கேளுங்க. எப்போதெல்லாம் நம்ம உள்ளத்துல சில வார்த்தை பேசிட்டு சில செய்துட்டா நிரடல் ஏற்படுகிறதோ, சரியா தவறா அப்படி வந்துட்டா அதுதான் தவறுட்டாங்க. அழகான பாடம். குர்ஆனே சொல்ல சரியா வந்துருச்சு, எது தப்பு எது. இது போக நாம வாழ்க்கையில எதையாவது சொல்ல செய்யும் போது உள்ளத்துல சஞ்சலம் ஏற்பட்டால் அது தவறு. அப்படி தவறு இருக்க உடனே மன்னிப்பு கேளுங்க. அப்ப நாம எப்போது ஒவ்வொரு நாளும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி பாருங்களேன். ஒரு 3 நாள் சொல்ல ஆகாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல விட மாட்டான் சேத்தான். ஏன்னா அவனுக்கு பிடிக்காது மன்னிப்பு கேட்காதான். மன்னிப்பு கேட்க விடாம இருக்கிறவங்க சேத்தான் வேலை. ஏன்னா மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கேட்காதனால அவனோட பெருமை, பொறாமை, கோழ்ச்சி எல்லாம் வந்துச்சு. ஒரு மனிதன் கொலை செய்யற அளவுக்கு போறான்னு சொன்னா அவனோட இந்த பெருமை தான் காரணம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள நான் யார் தெரியுமா நினைச்சாலே அவன் பெரிய சேத்தான் அர்த்தம். நான் ஒரு மனுஷன், அல்லாஹ் எனக்கு பாக்கி அப்படி நினைக்கும் போது நல்லவன் நான் மாறிடுவான். அந்த எண்ணெய் இல்லாத சேத்தான். அதனாலதான் அவங்க சொர்க்க பாக்கியம் போச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெளியே கொண்டு முயற்சி பண்ணி வெளியே கொண்டு வந்தான். இப்படியே உலகத்தை எல்லா தீவிரைக்கும் அவன் தான் காரணம். ஆகவே நாம் உலகத்துல வாழும்போது நாம் மனிதர்கள், நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாறி அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வே
உனக்கு நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன், வாத்தூபிலகி, நான் செய்த தவறுக்காக வருந்தி திருந்தி வருகிறேன் என்று 100 தடவை சொல்லணும். அவர் சொல்லி பாருங்களேன். அப்ப நம்ம செய்த தவறுலாம் என்னன்னு தெரியும். தாய்க்கா, தந்தைக்கா, அண்ணனுக்கா, தம்பிக்கா, நண்பர்களுக்கா, அது மாதிரி ஒவ்வொரு சமுதாயங்களுக்குள்ள நன்மை யாருக்கு செய்யணும்னு தெரிஞ்சுட்டா உடனே மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்புல மட்டும்தான் தாமதப்படாது, வேகமா கட்டணும். குரான் சொல்லி காட்டான். தொழுகைக்கு கூட ஓடி வராங்க, வேகமா வராங்க, மெதுவாக சொல்றாங்க. ஆனா மன்னிப்பு கேட்கறது மட்டும் சீக்கிரம். ஏன் தொழுகை கொஞ்சம் பிந்தியா தொழுதரலாம். ஆனா மன்னிப்பு கேட்க மொத்தாட்டா வச்சுக்கணும், மறுமையில மிகவே பாக்கியம், துர்பாக்கியம். மன்னிக்காம நாம் செய்யக்கூடிய மன்னிப்பு கிடைக்காம மொத்தாயிட்டா நாளைக்கு மறுமையில அந்த குற்றத்துக்காக பரிகாரம் நம்ம செய்யற நன்மை எல்லாம் போயிடும். அதனால உலகத்துல வாழும்போது நம்ம ஒரு இந்த பழக்கத்தை வைக்க காலையில் மாறில அஸ்தகஃபிருல்லாஹ் வஅத்தூபு இலைஹ் இப்படி சொல்லி பழகுங்க. அது மாதிரி நம்ம நன்மை தீமை என்ன இல்லை உணருங்க. இந்த பாருங்க, இந்த போர்டை அவ்வளவு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். அழகான எலக்ட்ரிக் போர்டு, இதுல தொழுகட்டாய் அழகா எழுதிப்பட்டு. தௌஹீத் பள்ளியாசில மட்டும்தான் 3 ஜமாத்து 4 ஜமாத்து. ஒவ்வொரு வக்திலையும் பார்த்தீங்கன்னா ஜமாத் நிறைய நடக்குது. இது சாதாரண ஒரு ஆளுநர் கேட்கிற, உங்க பள்ளி எப்போதான் ஜமாத் நிறைய நடக்குது என்ன? அவன் என்ன காரணம்? அது ஒவ்வொரு அசர் வரைக்கும் தொழுக்கலாம், அசர மகரிப் வரைக்கும் தொழுக்கலாம், மகரிப் இஷாவை ஃபஜ்ர் வரைக்கும் தொழுக்கலாம் அப்படி சேர்த்தா சொல்லுவான். அதனாலதான் எப்ப பார்த்தாலும் 2 ஜமாத் 3 ஜமாத் இங்க 3-4 ஜமாத் நடக்கும். அவ என்ன காரணம்? அலட்சியம் போக்கு. ஆனா இதே மாதிரி கடைகளை காட்டுங்க பாப்போங்க, அலட்சியத்தை. வியாபாரத்தை காட்டுங்க, அதுல அலட்சியமே இல்லை, கரெக்டா போயிடலாம். வேலைகள்ல கரெக்டா பிந்தி வந்தவன முந்தி ஓடுறாங்க. என்ன வியாபாரம்? ஆண்டுக்கிற கடையில அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு. ஆனா இதுல கவலை இல்லை. அதெல்லாம் தயவுசு கொஞ்சம் சிந்திங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு, யார் முயற்சியோடு வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் வருவதற்கு முயற்சிகிறார்களோ, அவங்க எல்லா வழியில திறந்து விட்டுருக்கிறாங்க. அப்ப நம்மை நோக்கி எல்லா அருளும் வருவதற்கு முயற்சி முக்கியமான ஒன்று. என்ன முயற்சி? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செயல்படுவது. ரசூலுல்லாஹ் மறுமையில கடுமையான சூரியன் தலைக்கு மேல இருக்கும்போது அரிசியின் கீழ் நிழல் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை சொன்ன நாட்கள் ஒரு ஆளு யாருன்னா தொழுது முடிச்ச உடனே அடுத்த பக்தி எப்ப உள்ளத்துல இருக்கணும். அப்படி யாரு உள்ள இருக்குதோ அவருக்கு மறுமையில கடுமையான வெப்பம் சூரியன் தலைக்கு மேல எப்படி இருக்கும், அந்த நாள்ல அல்ல அரிசியின் கீழ் நிழல். அந்த மிகப்பெரிய சிறப்பு நம்முடைய வாழ்க்கையில கவலை கொண்டு ஒவ்வொரு வக்து முடியும் போதெல்லாம் அடுத்த வக்து வரணும் என்று எண்ணம் இருந்தா, முயற்சி இருந்தா உண்மையிலேயே முயற்சி வர முடியாது, நன்மை கிடைச்சு. இப்ப நம்ம அந்த நிலைமையில எப்படி நினைக்கணும்? அசல் வரைக்கும் தொழுக்கலாம், எனக்கு பத்தி பிரச்சனையே, ஜும்மா முடிச்சு ஜும்மா அசல் வரைக்கும் தொழலாம் அப்படி நினைக்கனால பிந்தி வர்றோம். இல்ல ஜமாத்தோட தொழில் அதை விரும்பி இருக்கிறாங்க, அதாவது ஜமாத்தோட தொழுவை என்று முயற்சி பாருங்களேன், பலன் கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழ்கிற வரை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைகளை தெரிந்து அதன்படி செயல்படவும், அந்த தவறுகளுக்கு மாறாக சொல்லவும் செய்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டு திருந்தி உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மரணித்தினால மறுமையில் குடும்பத்தோடு அல்லாஹ்வுடைய உயர்ந்த சொற்களமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வாழ்க்கை தந்தருவாராக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি வகினா அஸாபன் நார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.